மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்ல படம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா டிராப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி அந்த படத்தை கொஞ்சம் வேற மாதிரி எடுத்திருந்தாங்க. சோ அது என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இட்ஸ் தி டிராப்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் கோலிவுட். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த விஷயம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கமலும் பிரீத்தி ஜிந்தாவும் நடிச்ச ரோபோ. ஆக்சுவலி இந்த படத்துக்கு உண்டான போஸ்டர்ஸ் எல்லாம் பயங்கரமா ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா இந்த படத்தை எடுக்க முடியாம போனதுக்கு காரணமே சங்கர் தான். ஏன்னா அந்த காலத்துல அந்த அளவுக்கு காசு போட்டு எடுக்க முடியல. ஏன்னா இது ஒரு டெக்னாலஜி படம் இல்லையா, அதனால வந்து எடுக்க முடியாம போயிடுச்சு. ஆனா சங்கர் விட்டதை பிடிக்காம இருக்க மாட்டாரே. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு எந்திரன் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்திருந்தாரு. இதுல ரஜினிகாந்த் நடிச்சிருந்தாங்க, ஐஸ்வர்யா ராய் நடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலி உண்மை என்னன்னா, கமலும் பஞ்சாப் தலைவி பிரீத்தி ஜிந்தாவும் தான் நடிச்சிருக்கணும். நம்ம அன்னைக்கு பிரீத்தி ஜிந்தாவை கொண்டாடி இருக்கணும். பட் ஐஸ்வர்யாவுக்கு கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சிருச்சு. இந்த நேரத்துல தான் பிரீத்தி ஜிந்தாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, கமலுக்கும் கொஞ்சம் வயசாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சு தட்டுப்பட்டப்ப ரஜினிகாந்த் எதுக்கு நடிக்க வச்சாங்க அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். இருந்தாலும் ரஜினிகாந்த் தான் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறனால நடிக்க வச்சுட்டாங்க போல. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போறது மிரட்டல். இந்த மிரட்டல் படத்துல யார் நடிச்சிருக்கணும்னு பாத்தீங்கன்னா அஜித். யார் டைரக்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏஆர் முருகதாஸ். ஆக்சுவலி ஏஆர் முருகதாஸ் தேடி தேடி அஜித்காக எழுதின ஒரு கதை தான் இது. அஜித்தும் வந்தாரு, பல சீன்ஸ் எடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் எல்லாம் வெளியிட்டாங்க. ஓகே, அஜித்துக்கு வந்து ஒரு பெரிய டேர்ன் ஓவரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நினைச்சோம். பட் படம் எடுக்க போற வேகத்திலே வந்து டிராப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி ஏஆர் முருகதாஸும் விட்டு கொடுக்கல, தன்னோட தளராத மனத்தினால அதுக்கப்புறம் ஒரு படத்தை எடுத்தாரு. அதுதான் வந்து கஜினி. ஆக்சுவலி கஜினில அஜித் நடிச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டா ஷாக்க குறை அவர் தான் நடிச்சிருக்கணும். பட் அஜித்துக்கு வந்து மிரட்டல்னு பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் சூர்யா வந்து கஜினி அப்படிங்கிற ஒரு பேரை மாத்திட்டாங்க. சோ கஜினி படத்துல அஜித் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும்? அடுத்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போறது சூதாடி. ஆக்சுவலி வெற்றிமாறன் இந்த படத்தை வந்து தனுஷ்காகவே இயக்கி எழுதியிருந்தாரு. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் எல்லாம் வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இன்னும் தாண்டி ஒரு சில சீன்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துச்சு. இந்த படத்துல யார் நடிக்கவிருந்ததா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா தனுஷ் அண்ட் சமந்தா. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் முன்னாடியே நடிச்சிருக்கணும். இந்த படத்தை எடுக்கிற வேகத்துல அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க. இதற்கு காரணம் என்னவென்று பாத்தீங்கன்னா பொருள் செலவு அதிகமா இருக்கு, கொஞ்சம் பட்ஜெட் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்ப ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு தான் வட சென்னை. அதுல வந்து பாத்தீங்கன்னா தனுஷும் ஐஸ்வர்யா ராஜேஷும் நடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலி சமந்தாவுக்கு பல்லாவரம் தமிழ் தான் வரும், வட சென்னை தமிழ் வராத காரணத்தினால் ஐஸ்வர்யா ராஜேஷை கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சுட்டாங்க. அடுத்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற படம் ராணா. ஆக்சுவலி இந்த படத்தை யார் எடுத்துக்கணும் தெரியுமா? அதே KS ரவிக்குமார் தான். ஆக்சுவலி இவர் ரஜினி வச்சு நிறைய டைரக்ட் பண்ணிட்டாங்க. கடைசியா டைரக்ட் பண்றேன் அப்படின்னு நினைச்ச படம் தான் வந்து இந்த ராணா படம். இதுவும் வந்து ஒரு பெரிய ஏஷியன் கிங்ஸோட படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் எல்லாம் வெளியிட்டாச்சு. அதுல தீபிகா படுக்கோன்னு இருக்காங்கன்னு நம்ம ஆளுங்க எல்லாம் வாயை பிளந்து ஆன்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஓஹோ சூப்பர்ரா அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்பவே வந்து பெரிய கனவு கண்டோம். பட் அந்த நேரத்துல ரஜினிக்கு ரொம்ப உடம்பு சரியாம போய் ஃபாரின் எல்லாம் இருந்தாருன்னு நமக்கு தெரியும்ல. சோ அந்த படத்தை எடுக்கலாம்னு போகி ரொம்ப தள்ளி போனதுனால சரி இந்த படமே வேணாண்டா, குழி தோண்டி புதைங்கடா அந்த படத்தை அப்படிங்கிற மாதிரி படத்தை எடுக்க முடியாமலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரஜினியோட பொண்ணு சற்றும் மனம் தளராமல் ஒரு படம் எடுத்தாங்க. அதுதான் கோச்சடையான். அதே தீபிகா படுகோனை தாண்ட நான் நடிக்க வைப்பேன்னு அதே மாதிரி நடிக்க வச்சாங்க. ஆக்சுவலி கோச்சடையான நிஜமாவே நடிக்க வச்சிருந்தா கூட நல்லா வந்திருக்கும். கொஞ்சம் இந்த பொம்மை கேரக்டர் போடனால நம்ம பசங்களுக்கு பிடிக்க முடியாம போயிடுச்சு. பட் இப்போ வரைக்கும் கோச்சடையா நல்லா இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. அதுல நானும் ஒண்ணு. நம்ம கடைசியா பார்க்க போறது மாலை நேரத்து மயக்கம். இந்த படத்தை யார் எடுக்கவா இருந்தது பாத்தீங்கன்னா செல்வராகவன். இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேண்டசி பிலிமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி செல்வராகவன் நினைச்சாரு. அதே மாதிரி தனுஷை நடிக்க வைக்கலான்னு இருந்தாரு. பட் தனுஷ் கடைசி நேரத்தில் டிமிக்கி கொடுத்தனால அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. ஆக்சுவலி இந்த படத்துல யார் தெரியுமா ஹீரோயினா நடிச்சிருக்கணும்? ஆண்ட்ரியா. ஆனா ஆண்ட்ரியா கடைசி நேரத்தில் டிமிக்கி கொடுத்துட்டாங்க. சரி இந்த படத்துல அப்புறம் யார் தாண்டி நடிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டாம் உலகம் அப்படிங்கறது எடுத்து ஆர்யாவும் அனுஷ்காவும் நடித்தார்கள் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு ஆன்சரா இருக்கு. ஆக்சுவலி தனுஷ் இதுல இருந்து எஸ்கேப் ஆனது எதனாலதான் இந்த படம் எப்படி ஃபிளாப் ஆயிடும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சே எஸ்கேப் ஆயிருக்காரு. இருந்தாலும் உங்க அண்ணன்ட்ட சொல்லிருக்கலாம் இந்த படம் போகாதுன்னு. யாருக்கு எப்படியோ, எனக்கு இரண்டாம் உலகம் ரொம்ப பிடிக்கும். 8 திக்கு மலையிலே அந்த பாட்டு எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு இந்த படத்துல எது ரொம்ப பிடிச்சிருந்தது? இருந்தாலும் டிராப் பண்ணாம இவங்களை வச்சு எடுத்திருக்கலாம் அப்படின்னா அது என்ன படம்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.